கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான் கோகன் என்ற ஒரு உளவியலாளர் ஜனத்தொகை பெருத்துக் கொண்டே போகும்போது பண்புகளிலே எவ்வித மாற்றம் ஏற்படுகிறது, அவற்றையெல்லாம் பட்டியலிட வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார். அதற்கு அவர் எலிகளை பயன்படுத்தினார். 3x3, அதாவது 9 சதுர அடியும் 6 அடி உயரமும் உள்ள ஒரு கூண்டினை ஏற்பாடு செய்தார். நல்ல தட்பவெப்பநிலை, அதிக அளவு உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் அதற்கு ஆயத்தம் செய்து அதிலே 8 சுண்டலிகளை உள்ளே விட்டார். அவை 8 16 ஆயிற்று, 16 80 ஆயிற்று. 2.5 ஆண்டுகளிலே 2200 எலிகளாக அவை பெருகிவிட்டன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை எப்படி குணம் மாற்றம் அடைகின்றன என்பதை அவர் குறித்துக் கொண்டே வந்தார். ஆனால் இப்பொழுது 2200 பெருகிவிட்டன. அதன் பிறகு படிப்படியாக குறைய ஆரம்பித்து 1000ஆக, 100ஆக, 10ஆக மாறி கடைசியாக ஒரே ஒரு எலி மட்டும் மிஞ்சி அதுவும் மரித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டு ஒன்றுக்கொண்டு அனுசனையாக விளையாடுவது, இனப்பெருக்கத்திலே ஈடுபடுவது, இப்படி வழக்கமான அநேக செயல்களை அவற்றின் எண்ணிக்கையை பெருகிய போது சில செயல்களை குறைத்துக் கொள்ள துவங்கின. முதலாவது, அவை இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்திவிட்டன. பலமான எலிகள் ஒன்று கூடி ஒரு பகுதியை அவை தேர்வு செய்து கொண்டு அங்கேயே முடங்கிக் கொண்டன. அவை ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வது, சமூகமாக வாழ்வது என்ற அந்த அமைப்பை அவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வந்தன. எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து கடைசியாக ஒரு எலி மட்டுமே மிஞ்சியது. இதிலிருந்து அவர் என்ன கண்டு கொண்டார்? மனிதர்கள் பெருகிக் கொண்டே வரும்போது அவர்களுக்குள்ளே போட்டியும் பொறாமையும் அநேக நாடுகளிலே ஒரே இடத்திலே இருந்தாலும் அவர்கள் உள்ளத்திலே பிரிந்துதான் இருக்கிறார்கள். அந்த பிரிவினை அவர்களை வழக்கமான செயல்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. குடும்பம் என்ற அமைப்பு சிதைந்து விட்டது. இளைஞர்களும் இளைஞர்களும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதில்லை. வேலைக்கு சென்றோமா வந்தோமா, இனப்பெருக்க செயல் என்பது அவர்களுக்குள்ளே முற்றிலும் மற்று போயிட்டு அதற்கு பதிலாக தாறுமாறான உறவுகள், பொம்மைகள் இவற்றை கொண்டு அவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளுகின்றனர். குடும்பம் என்பது ஒரு சுமை. முதிர் வயது வரை நாம் வேலை செய்ய போகிறோம், அதன் பிறகு அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், குடும்பம் என்ற சுமையை தாங்க முடியாது என்று அவர்கள் ஒதுங்கி போய் விடுகிறார்கள். எனவே அநேக முன்னேறிய தேசங்களிலே ஜனத்தொகை குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாரும் முதியவர்களாகவே இருக்கிறார்கள். இளைஞர்கள் குழந்தைகளை பெற்று குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் முயன்று கொண்டே இருக்கிறது. இவர்கள் இழந்து போன அந்த கலாச்சார சீரழிவு அடுத்த சந்ததிக்கும் தொடர்கிறது. அந்த சந்ததியும் ஆண்டு போகிறது. மனிதனுடைய இயல்பான செயல்நிலை என்பது குறைந்து கொண்டே வந்து மனித இனம் அழிந்துவிடும் என்பதை இது காட்டுகிறது என்று எழுதினார். நாம் கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இயற்கைக்கு முரணான உறவுகள், இயற்கைக்கு முரணாக ஆண் பெண்ணாக மாறுவது, பெண் ஆணாக மாறுவது, இப்படிப்பட்ட காரியங்களை தெரிந்து கொண்டு தாறுமாறுகளையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரசங்கி 9:29 இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அநேக உபாய தந்திரங்கள் சந்தோஷம் தருகிறவைகள் என்று சொல்லி மனிதன் தன்னுடைய இயல்பான நிலையை இழந்து போய் கொண்டிருக்கின்றான். நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி மனுக்குலம் திரும்பும் போது மட்டும்தான் இயல்பான ஒரு வாழ்க்கை நிலை அமையும். சமூகம் என்ற ஒரு அமைப்பு காக்கப்படும். எனவே அனுதினமும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.